நுட்பம் கவிதை இணைய இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். வருணன் கவிதைகள் வருணனின் குரலில். புலிவனம். மீளவே இயலாத யட்சியின் பெரும் பசிவாயில் அகப்பட்ட சிறு இறையன செய்வதறியாது திகைத்து நிற்கிறது காமத்தின் வாயில் இரவு. இச்சைகள் இழிவென ஒதுங்கியிருந்த பகல்களும் இருட்டுக்குள் ஒளிந்து கொள்ள இழிவெனப்பட்டது இரும்பு சம்பட்டி என தாக்கத் துவங்கியிருந்த நள்ளிரவில் உலைக்களத்தில் உருகி வழிந்தோடுகின்றன ஒப்பனைகள். ஆதிவனத்தில் அலைந்த ஒற்றை புலியின் இறை தேடும் பதுங்கு நடையில் எரிய துவங்குகிறது காடு. மீனின் ருசி. கவிதைகள் ஒன்றும் பெரிய விஷயமில்லை. சொற்களால் மீன்பிடித்தல், அவ்வளவே. மீன் எதுவென கேட்காதீர்கள். மீன்களில்தான் எத்தனை வகை, எத்தனை ருசி. முக்தி பவன். புன்னகைக்குள் ஒளிந்திருக்கும் கண்ணீரையும் லட்சியங்களினின்று அதை ஒப்பனை என கொள்கிற சுயநலங்களையும் சந்தர்ப்பங்களினின்று மனித இயல்புகளையும் தீர்ப்பிடல்களுக்கு அப்பாலுள்ள யதார்த்தங்களையும் உங்களால் கண்டடைய முடியுமெனில், முடிகிறதெனில், நீங்கள் அடைவதற்கு ஏதுமில்லை, இழப்பதற்கும். முக்தி. இருத்தலை மறுதலிக்கும் யாத்திரை. திசையறியாத அறியும் விருப்பங்களற்றதொரு பயணத்தை மேற்கொள்கிறாள் அவள். விளையாடும் குழந்தையின் கரங்களில் இழுபடும் குச்சியென வழித்தடத்தை வரைந்தபடியே நீள்கிறது அப்பயணம். ஆச்சரியம், சுவாரஸ்யம், திருப்பங்கள், எதிர்பார்ப்பென எதுவும் இல்லை. பயணச் சுமையும். திறந்த கண்களுடன், நினைவுகளென்றெதையும் தேக்காத இதயத்துடன், சர்வ சுதந்திரமான கால்களுடன் அவள் நகர்ந்து கொண்டே இருக்கிறாள். தானேயொரு பயணமான அவளை பற்றிய நெடுஞ்சாலை கதையொன்றை நீங்கள் உங்கள் பயணங்களினூடாக அவசியம் கேட்பீர்கள்.